ஹலோ, வணக்கம். வெல்கம் டு கண்ணானே கண்ணே சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, 8 மாதங்கள் கம்ப்ளீட்டான குழந்தையிலேருந்து உண்ணக்கூடிய ஒரு அருமையான புரத சத்து நிறைந்த காலை உணவு தான் எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த உணவில் இனிப்பு சுவை சேர்த்தும் குழந்தைக்கு கொடுக்கலாம், இனிப்பு சுவை இல்லாமலும் கொடுக்கலாம். ஆக மொத்தம் இனிப்பு சுவை பிடிக்காத குழந்தைக்கு கூட இந்த உணவு தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் பாசிப்பருப்பை நல்லா செவக்க வறுத்து எடுக்க போகிறேன் மீடியம் ஃப்ளேமில். இப்போ பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் போல் அரிசி எடுத்திருக்கேன். இதையும் மீடியம் ஃப்ளேமில் வறுத்து எடுத்துக்கலாம், கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும். கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சிடலாம். உங்கள் குழந்தைக்கு நட்ஸ் அலர்ஜி இல்லாட்டி ஒரே ஒரு பாதாமையும் இந்த சூட்லேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை, சூடாக இருந்தால் போதுமானது. இந்த பாதாமை நீங்கள் ரைஸோடு கூட சேர்த்து வறுத்துக்கலாம். இதோட சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா இதை பவுடர் பண்ணி எடுத்துடலாம். நல்லா இப்போது பவுடர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப கம்மியான அளவில் செய்கிறனால இதை ஜல்லடையிலலாம் ஜலிக்கலை. நீங்கள் ஒருவேளை நிறையா பண்ணுறதா இருந்துச்சுன்னா இதை ஜல்லடையில் ஜலிச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துக்கிட்ட அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போல் இந்த பவுடர் நமக்கு கிடைக்கும். இந்த பவுடரோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கணும். இதை ஒரு பாட்டிலில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் நிறைய அளவில் பண்ணுறதா இருந்தீங்கன்னா 1 மாதம் வரைக்கும் பண்ணிக்கோங்க. ஏன்னா குழந்தைக்கு பண்ணுறது இல்லையா, அதனால் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போது இந்த பவுடர் யூஸ் பண்ணி எப்படி கூல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பவுடர் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவு தண்ணீர் சேர்த்துட்டு எந்த வித கட்டியும் இல்லாதபடி நம்ம கலந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறமா இதை ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் இதை கைவிடாமல் கலந்துடலாம். ஒரு 4-5 நிமிஷத்துக்குள்ளேயே இது அழகாக ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன், இன்னும் நல்லா மணமாக இருக்கும். நம்ம குழந்தைக்கான காலை உணவு ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே கூட சாப்பிட கொடுக்கலாம், நல்லாவே சுவையாக இருக்கும். இல்லாட்டி இதில் பனங்கற்கண்டோ இல்லாட்டி சீரகத்தூள், அதாவது இனிப்பு சுவை பிடிக்கும்னா அதுக்கேற்றபடியும், இனிப்பு சுவை பிடிக்காட்டினா அதுக்கேற்றபடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த பவுடர் செய்கிறதுக்கான அளவு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். 2 பங்கு பாசிப்பருப்பு, 1 பங்கு அரிசி. நட்ஸ் சும்மா ஒரு 2-3 சேர்த்தா போதுமானது. இந்த உணவை உங்கள் குழந்தைக்கு வாரம் 2 முறை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் குழந்தைக்கு இந்த உணவை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அவங்க எப்படி சாப்பிட்டாங்கன்னு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மட்டும் இல்லை, நம்ம சேனலில் பேபி ஃபுட்டுக்காகவே நிறைய ரெசிபிஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.